ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பழ பாயாசம். ஸோ இப்போ சீசன் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டானது பாயாசம் அண்ட் மேங்கோ. ஸோ ரெண்டையும் சேர்த்து ஒரு மாம்பழ பாயாசமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் அண்ட் ரொம்ப ரொம்ப க்ரீமி, ரொம்ப ரிச் டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போய் அது எப்படி செய்கிறது, என்ன இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மாம்பழத்தை கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை பிளெண்ட் கூட பண்ணிக்கலாம் மிக்சியில் போட்டு. பட் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஸோ நான் மொத்தமாக வந்துட்டு ஒரு 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். 6 பேர் 6 கிளாஸ் வரும். 6 பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து மாம்பழ பாயசம் செய்ய போகிறோம். நான் அதுக்கு 3 கிளாஸ், அதாவது 3 மாம்பழம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்போ உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நெய். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நான் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா எப்போவுமே பாயசமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு பசங்க தேடுறது என்னென்னா முந்திரி பருப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் தேடுவாங்க. ஸோ இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பூன்லேயும் உங்களுக்கு இந்த பாதாமும் முந்திரியோ கிடைக்கும்போது நல்ல ஒரு எக்ஸைட்டாக இருக்கும் உங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படிங்கிறதுனால நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தான் சேர்த்துப்பேன். ஸோ அதே மாதிரி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அதிலையே கிஸ்மிஸும் சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா புஷ்ஷியாக வரணும், நல்லா புஷ்னு வரும். அந்த டைமில் இதை நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணவும், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும் மறக்காதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா புஷ்னு ஆயிடுச்சு நம்மளோட அந்த கிஸ்மிஸு. ஸோ இதை வந்துட்டு இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு திருப்பியும் அதே பேனில் நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன்ல மாம்பழம், அதில் பாதி மாம்பழத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பாதி மாம்பழத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப போட்டு ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. லைட்டாக அந்த நெய்யில் ஒரு கோட்டாகிற மாதிரி கொஞ்சம் அந்த குழஞ்சி வரணும் அந்த மாம்பழம். ஸோ அந்தளவுக்கு இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பாதி மாம்பழம் ஏன் சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி மாம்பழத்தை வந்து நான் பாயசத்தில் ஸ்ட்ரைட்டாக சேர்க்க போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த ராவா மாம்பழத்தோட அந்த ஸ்மெல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆப்வியஸ்லி நம்ம வந்து குக் பண்ண போகிறோம், பட் இருந்தாலும் கொஞ்சம் அந்த ராவான ஸ்மெல் இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த பாயசம். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம், அல்லது நெய்யில் ரோஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பாயசத்தில் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம், அதாவது ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம ஊற வைக்கணும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். நான் இப்போ வந்து நல்லா பாயில் பண்ண தண்ணியில் ஸ்ட்ரைட்டாக நான் பாயில் பண்ணலை, பாயில் பண்ண தண்ணியில் 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இப்போ அடுப்பில் போட்டு நல்லா குக் பண்ணிக்க போகிறேன். டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது வரைக்கும், அதாவது ஜவ்வரிசி வேகிற வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ணிக்கலாம். இதை குக் பண்ண அதாவது ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு நான் தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் ஃபஸ்ட் பால் கிடையாது, செகண்ட் பால் நான் சேர்த்துக்கிறேன் இதில். ஏன்னா ஃபஸ்ட் பாலை நம்ம ஸ்ட்ரைட்டாக இதில் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா குழஞ்சிரும், அதாவது திரிஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது தேங்காய் பால். அதனால நான் ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் பால் சேர்த்துக்கிறேன் இதில். செகண்ட் பால் சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் நம்ம வந்துட்டு ஏலக்காவோ அல்லது கிராம்போ சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து இதில் சுகர் சேர்க்க போகிறேன். தேங்காய் பால் நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இதில் சுகர் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்திருக்க மாம்பழத்தோட இனிப்போட லெவலை அனுசரித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்துட்டு இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் இது கூட நான் ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறேன் அந்த ஃப்ளேவருக்காக.
ரொம்ப ஏலக்காய் பொடியும் கிராம்பு எதுவாக இருந்தாலுமே ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அந்த மாம்பழத்தோட ஃப்ளேவரை வந்து எடுத்து காட்டணும். அப்போனா தான் நல்லாயிருக்கும். மாம்பழ பாயசங்கிறது தெரியும். ஸோ அதனால் ஏலக்காய் பொடியாக இருந்தாலுமே கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா இதில் நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம், பசும்பால். இப்போ நான் இதில் 2 கிளாஸ் பசும்பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2வது கிளாஸ் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த பாலும் நல்லா கொதித்து வரணும். இது கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மாம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக தான் எண்ட் ஆஃப் த ப்ராசஸில் தான் நம்ம வந்துட்டு மாம்பழம் வந்து அதாவது தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பாலை வந்து ஆட் பண்ணுவோம். தேங்காய் பால், பால் எல்லாமே சேர்க்குறதுனால தான் இது அவ்வளோ ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. அண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்கோம்ல, நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் கீழே, அந்த மாம்பழத்தை நான் ஃபஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் இதில். உங்களுக்கு இந்த மாதிரி துண்டு துண்டாக இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நல்லா குழச்சிடலாம், அல்லது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மாம்பழம், பால், தேங்காய் பால், செகண்ட் பால் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த ப்ராசஸ் எல்லாமே நல்லா ஒரு மீடியம் டு லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம், ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ராவா வச்சுருக்கோம்ல, அந்த மாம்பழத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையுமே நான் நல்லா மசிச்சுட்டேன். ஏன்னா நம்ம கீழே ரோஸ்ட் பண்ண மாம்பழம் வந்து துண்டு துண்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ராவா வச்சுருக்க மாம்பழத்தை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசித்து நான் அதையும் கூட சேர்த்துட்டேன். இப்போ வந்து இது எல்லாமே நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேங்காய் பால் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்க தேவை கிடையாது, ஏன்னா அடி பிடிச்சிரும். அப்படிங்கிறதுனால டக்குன்னு ரொம்ப மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல முந்திரி, பாதாம், அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு இறக்கிற வேண்டியதான். அண்ட் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக சில்லுன்னு சாப்பிடும்போது தான் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணேன். அது வரைக்கும் டடா, பாய்.